ஆகவே எதை தொட்டாலும் ஊழல் என்கின்ற நிலையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அது திராவிட மாடல் அரசியல்னு அவங்க சொல்றாங்க. இல்லை, திராவிடம் அவ்வளோ கெட்ட வார்த்தை இல்லை. அதனால இந்த கருணாநிதி குடும்பம், திமுக கட்சி தமிழகத்துல A to Z எல்லாத்துலேயும் ஊழல் செஞ்சிருக்கு. அது ஒன்னொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கு. நேற்றைய தினம் என்னுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் இந்த 5950 கோடிக்கு கணக்கு கட்டு இனி வரை கொடுக்கல. 5000 கோடி அடிக்கடி சென்னைக்கு வெள்ள சுருட்டல் வருதுங்கிறதுனால 5000 கோடி ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பேரிடர் சென்னை வெள்ளமும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கும் பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பாகவே உங்க கையில வச்சிருக்குங்கன்னு 950 கோடி கொடுத்தது. எப்பொழுதுமே ஒரு நிதி கொடுத்தா அதுக்கான செலவு செய்த ரிப்போர்ட்டு சென்டர் கொடுக்கணும். அப்பதான் அடுத்த நிதி வரும். ஆகவே நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு பேரிடர் தொடர்பான வெள்ளம் தொடர்பான நிதி வரும். அதுக்கான ஹை பவர் கமிட்டி பணியில இருக்கு. ஆனால் மாநில அரசாங்கம் பொறுப்பு வேண்டாமா? ஒரு அமைச்சர் சொல்றார் முழுசா செலவு பண்ணிட்டோம், அப்புறம் அவரே சொல்றாரு இல்ல 40% செலவு பண்ணியிருக்கோம். இது 60% ஊழல் கட்சின்னு தெரியுது எனக்கு. அதனால செலவு பண்ணது 40%ன்னு KN நேருவே ஒத்துக்கொண்டிருக்காரு. ஆகவே இந்த இதுனா ஒரு பக்கம் ஊழல் இல்லாத நல்லாட்சி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமை, இன்னொரு பக்கத்துல எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கும் விசாரணைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த ஊழல் ஆட்சியை அப்புறப்படுத்தணும். தமிழக மக்கள் இந்த தேர்தலை முடிவு செய்வார்கள். அது வெளி இப்ப உச்ச நீதிமன்றத்துல 5 மாவட்ட கலெக்டர்கள் சம்பந்தமானது. அந்த 5 மாவட்ட கலெக்டரும் இடியில வந்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னதை முதலமைச்சர் என்ன பண்ணார்? சொல்ல மாட்டாங்க. ஏன் பயம்? மடியில கனம் வடியில பயம். அதனால ஆனா நேற்று உச்ச நீதிமன்றம் பலத்த அடி கொடுத்துருக்கா இல்லையா? இந்த 5 மாவட்ட கலெக்டரும் உடனடியா போகணும். உடனே இல்லை, எங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க் இருக்குனால ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சு 25ஆம் தேதி போங்க அப்படின்னு. 25ஆம் தேதி போகலைன்னா உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்னு புட்டு வாங்கினாலும் ஸ்டாலினுக்கு பழக்கம், திருப்பியும் போய் தலையை நீட்டி புட்டு வாங்க. அதுக்காக போயிட்டான். இல்ல, மக்கள் வந்து விரும்புறாங்க. அதனால மக்களோட விருப்பத்தை ஏற்று அவர் அங்க நிக்கிறார். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல. ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கம் ஒரு ஓட்டுல வீழ்த்தப்பட்டது. அந்த ஒரு ஓட்டு யாரோடது? ஒரிசா முதலமைச்சரோடு. அவர் முதலமைச்சராகவும் இருக்காரு, எம்பியாகவும் இருக்காரு. அதனால 6 மாதத்திற்கு ஒருவர் 2 பொறுப்புகள்ல இருக்கலாம். அதனால மக்கள் விருப்பத்துக்காக முருகன் அவர்கள் இருக்காரு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட ஒரு ஒப்பீனியன் போல வந்திருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்ல காங்கிரஸுக்கு 0. தமிழ்நாட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கிறதுல பாதி கூட வச்சுக்காதுன்னு ஒப்பீனியன் போகும். ஆகவே பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், எப்பொழுதுமே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னுகின்ற ஒரே கட்சி அந்த காலத்துல இருந்து ஜனசங் பிஜேபி தான். தேர்தல் ஆரம்பிக்கிறது இருக்கிறத விட இன்னும் எண்ணிக்கை தேர்தல் முடியத்துல கூடும். அதனால ரன் அப் டு எலெக்ஷன் தன்னோட நிலைமையை வலுப்படுத்திக்கக்கூடிய கட்சி நாங்க. அதனால இன்னிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள இன்னும் நிலைமை எங்களுக்கு ஆதரவா அதிகம்.